Hello friends, welcome to SLP. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா financial leverage, operating leverage இத பத்தி பார்த்தறலாம். A lever is used to amplify force like a seesaw where a lightweight children can lift a heavy weight children by sitting farther from the fulcrum. Okay, so lever அப்படின்றது நம்ம ஸ்கூல் டேஸ்ல கேள்விப்பட்டதுதான். ஒரு வெயிட் இருக்கும், அதை ஒரு நெம்புகோல் வச்சு என்ன பண்ணுவோம், அதை அப்படியே தூக்குவோம். சரிங்களா? ஒரு வெயிட்டை நம்ம அப்படியே தூக்கிறதுக்கும் ஒரு மனுஷன் போய் அப்படியே தூக்கிறதுக்கும் நீங்க ஒரு நெம்புகோல் வச்சு, ஓகேங்களா, ஒரு லீவர் வச்சு தூக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு வெயிட்டை ஒரு ஆள் டைரக்டா தூக்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 kg ஃபோர்ஸ் கொடுத்து என்னால 50 kg வெயிட் தான் தூக்க முடியும். ஆனா என்னுடைய லீவரை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, நான் லீவரை யூஸ் பண்ண அப்படின்னா கம்மியான வெயிட்ல, ஓகேங்களா, ஒரு 50 kg வெயிட்ல நான் என்ன பண்ணலாம், ஒரு 150 kg வெயிட்டை நான் தூக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்னுடைய ஃபோர்ஸை என்ன பண்ணுது, அது ஆம்பிளிஃபை பண்ணுது. சரிங்களா? ஸோ 3:1 வெயிட் என்னால் தூக்க முடியுது. ஸோ லீவர் என்ற கான்செப்ட், பிசிக்ஸ் கான்செப்ட் நமக்கு அது யூஸ் ஆகுது. சரிங்களா? அதே கான்செப்டை நீங்க இந்த ஃபைனான்ஸுக்கு எடுத்துட்டு வரீங்க, இல்லை ஆப்ரேட்டிங் உங்க பிசினஸ் ஆபரேஷனுக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது, ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபைனான்சியல் லீவரேஜ். சரிங்களா? கலீலியோ ஒன்று சொல்லியிருக்காரு, கிவ் மீ a பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஐ கேன் லிஃப்ட் த எர்த். சரிங்களா? ஸோ இந்த லீவர்ன்ற கான்செப்ட் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எர்த்தையே என்னால் லிஃப்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம், எர்த்தையே தூக்கலாம். ஓகேங்களா? நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க தூரம் போக போக உங்களுடைய கேப்பபிலிட்டி அதிகமாகும். ஸோ இது வந்து நீங்க ஆப்ரேட்டிங் லீவரேஜ், ஃபைனான்சியல் லீவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிசினஸ்க்குமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்ளை டு ஆப்ரேஷன், அப்ளை டு ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில வேர்டிங்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்மளால இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈபிட்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஈபிட்னா என்னன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகே, தேர்டு இபிடி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏர்னிங் பர் ஷேர். ஓகேங்களா? இதுவும் தெரியணும். ஓகேங்களா? இந்த 4மே தெரிஞ்சதுன்னா நம்ம அடுத்துக்கு மூவ் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் தெரியணும். ஓகே, இந்த 5மே பாத்தீங்கன்னா இந்த புக்கு ஃபுல்லா திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா? இந்த 5 பாயிண்ட்டுமே. ஸோ நீங்க வந்து இதுல தரோவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு சிலிண்டர் பிஸ்னஸ் பண்றீங்க வச்சுங்களேன். சிலிண்டர் வந்து ரீட்டைல்ல சேல் பண்றீங்க. ஸோ ஹெச்பி சிலிண்டர் வச்சுங்க, நீங்க ஹோல்சேல்ல வாங்கி ஹோல்சேல் ஓனர்கிட்ட வாங்கி நீங்க அதை ரீட்டைல்ல சேல் பண்றீங்க. ஓகே, இதுல உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி. ஓகே, இந்த மந்த், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, ஒரு 1000 சிலிண்டர் சேல் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஒரு சிலிண்டரோட ரேட், ஓகேங்களா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு வைங்க. நீங்கள் சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 வைங்க. ஓகே, நீங்கள் வாங்குறது 500 ரூபாய்க்கு, விற்கிறது 600 ரூபாய்க்கு, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பே பண்ணுறீங்கன்னு வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் சேலரி, ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து 15,000 வைங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சிலிண்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30 rupees ஆகுதுன்னு வைங்க. சரிங்களா? இதை நீங்கள் தான் பேர் பண்ணுறீங்கன்னு வைங்க, 30 per சிலிண்டர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ப்ரைஸு, ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எதெல்லாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எதுக்கு அந்த மாதிரி பிரித்து பார்க்கணும்? ஃபிக்ஸடு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா என்னது, ப்ராஃபிட் அப்படின்றது டோட்டல் சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா? அது எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் நமக்கு வந்து அதை நம்ம கழிச்சு தான் போகிறோம். சேல்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸை கழிச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும், ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் அந்த பர்டிகுலர் மந்த்து நான் வந்து சேல்ஸே எதுவும் பண்ணல வச்சுங்களேன். ஓகே, 0 சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இருந்தும் சில எக்ஸ்பென்சஸை நான் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ நான் வந்து அந்த மந்த் எந்த சேல்ஸுமே பண்ணல அப்படின்னா, ஓகேங்களா, 0 சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் சில எக்ஸ்பென்சஸை
நான் கொடுத்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்ட் 10,000 ரூபாய் நான் கொடுத்துதான் ஆகணும். சேலரி 15,000, ஓகேங்களா, பிக்சட் சேலரி நான் கொடுத்துதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ எந்த எக்ஸ்பென்சஸை நான் பிசினஸ் ரன் பண்றனோ இல்லையோ, ஓகேங்களா, பிசினஸோட ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலையோ, அதெல்லாம் வந்து என்னதுன்னா பிக்சட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து பிக்சட் எக்ஸ்பென்சஸ், இதுவுமே பிக்சட் எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஆனா இந்த 30 ரூபாய் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பிசினஸ் ரன் பண்ண ஒரு சிலிண்டரை வித்தேன்னா எனக்கு இந்த 30 ரூபாய் எக்ஸ்பென்சஸ், ஒரு சிலிண்டர் நான் விற்கலன்னா இந்த 30 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸை நம்ம இந்த ஒரு யூனிட் சேல் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதாவது இந்த ஒரு யூனிட் சேல் பிரைஸ்ல இதனுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் அதனுடைய செலவுன்னு சொல்லி நமக்கு கிளியரா தெரியும். சரிங்களா? இன்னொரு எக்ஸ்பென்சஸ் என்னது, இதுவுமே வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் தான். சிலிண்டர் வித்தாதான் எனக்கு வந்து இது வந்து என்னது, இந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு இருக்கு. ஓகே. இந்த 500 ரூபாய் நான் பர்ச்சேஸ் பண்ண பாத்தீங்கன்னா இது ரா மெட்டீரியல் மாதிரி இன்புட். சரிங்களா? அதர்வைஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஓகே. இந்த பிரைஸையும் நான் என்ன பண்ணிடலாம், இந்த 600 ரூபாய் 500 ரூபாய் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ரெண்ட்டுக்கோ இந்த சேலரிக்கோ நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இந்த 600 ரூபாயில, ஓகேங்களா, ஓவரால் சேல்ல இல்ல ஓவரால் எக்ஸ்பென்சஸ்ல இது எவ்வளோ, ஓகேங்களா, ஒரு யூனிட் ஒரு சிலிண்டருக்கு இந்த ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லாமே வந்து என்னது, பிக்சட் எக்ஸ்பென்சஸ். உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறாதது எல்லாமே பிக்சட் எக்ஸ்பென்சஸ். உங்க பிசினஸ் எவ்வளவு நடந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மாறுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன். ஓகே. கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? உங்களுக்கு சேல் பிரைஸ் எவ்வளோ, சேல் பிரைஸ் வந்து உங்களுக்கு 600 ரூபாய், ஒரு யூனிட்டோட சேல் பிரைஸ் மைனஸ் ஒரு யூனிட்டோட வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 30 ரூபாய். அது ஒரு வாங்குறது ஒரு 500 ரூபாய். 500 பிளஸ் 30 530. சரிங்களா? அப்போ 70 ரூபாய் வந்து என்னது, கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? 70 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம், ஒரு யூனிட், ஓகேங்களா, ஒரு சிலிண்டர் வந்து எனக்கு 70 ரூபாய் என்னுடைய ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே. இது ப்ராஃபிட்டா ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எனக்கு என்ன இருக்கு, இந்த பிக்சட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, சேலரி ரெண்ட் நான் இதில் ஆட் பண்ணல. சரிங்களா? ஸோ இந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் போக எனக்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஓகேங்களா, என்னுடைய ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். ஓகேங்களா? சேல் பிரைஸ், ஓகேங்களா, ஒரு யூனிட்டோட சேல் பிரைஸ் மைனஸ் அந்த ஒரு யூனிட்டோட வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஒரு யூனிட், ஒரு சிலிண்டர், ஒரு யூனிட் நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு இது தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது, கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, 70 rupees இந்த கேஸ்ல. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னா ஃபார்முலா, உங்களுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா, உங்களுடைய பிக்சட் எக்ஸ்பென்ஸை நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா அடைக்கணும். ஓகேங்களா? எது மூலமா, இந்த கான்ட்ரிபியூஷன் மூலமா. ஓகேங்களா? என்னுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இது ஒரு 10,000, இது ஒரு 15,000. இந்த பிக்சட் எக்ஸ்பென்சஸ் 25,000 ரூபாவை நான் தான்னா தான் எனக்கு வந்து என்னது, உண்மையான ப்ராஃபிட். ஓகே. ஸோ பிக்சட் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ பிக்சட் எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000. ஓகேங்களா? 25,000 வந்து பிக்சட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் பிளஸ் சேலரி டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, 70. ஓகேங்களா? அடிச்சிங்கன்னா 357.1 வருது. ஓகே. 357 எடுத்துங்களேன். ஓகே. 357 அப்படின்னா என்னது, அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்படின்னா என்ன, இந்த 357 யூனிட், ஓகேங்களா, 357 சிலிண்டர் நான் சேல் பண்ணா அப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு சிலிண்டருக்கு எவ்வளவு வரும், ஆக்சுவலா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் 70 ரூபாய். சரிங்களா? 357 into 70 ரூபாய் எவ்வளோ, 25,000 ரூபாய். ஸோ 25,000 ரூபாய் நான் என்ன பண்றேன், ஏர்ன் பண்றேன். அது 25,000 ரூபாய் நீங்க எதுக்கு போகுது, இந்த பிக்சட் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுது. சரிங்களா? சோ அந்த பாயிண்ட்ல, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல எனக்கு வந்து என்னது, நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேங்களா? எக்ஸாக்டா நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பென்சஸை நான் ரீச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? போத் பிக்சட் எக்ஸ்பென்சஸ், என்னுடைய வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? நான் 357 யூனிட் நான் சேல் பண்ணனா, 357 சிலிண்டர் சேல் பண்ணனா, என்னுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸும் என்னுடைய வேரியபிள் எக்ஸ்பென்சஸும் ரெண்டுத்தையும் சேர்த்தா என்னுடைய சேல்ஸ் பிரைஸ்க்கு வரும். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது, உங்க சேல்ஸ் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்சட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 0 ப்ராஃபிட் 0 லாஸ்.
நீங்க இது கம்மியா 357 சிலிண்டர் விற்காம இன்கேஸ் 356 தான் வித்துறீங்க வச்சீங்க, அப்ப என்ன அர்த்தம், நீங்க உங்களுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸை நீங்க ரீச் பண்ணல. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 24,930 ரூபா வருது வச்சுங்க. ஓகேங்களா, அப்ப எனக்கு 70 ரூபாய் வந்து பிசினஸ்ல லாஸ். சரிங்களா, நான் ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா வித்தனா எனக்கு 70 ரூபாய் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, 70 ரூபாய் ப்ராஃபிட். ஏன்னா இனிமேல் வர்றது எல்லாமே எனக்கு வந்து ஃபுல் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இது வரைக்கும் தான் நான் வந்து என்ன பண்றேன், பிக்சட் இந்த 357 வரைக்கும் தான் நான் என்னுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸ் நான் வந்து அடைக்கணும். ஓகேங்களா, இதுக்கு மேல வர்றது எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டும் எனக்கு அந்த 70 ரூபாய் ஃபுல் ப்ராஃபிட் தான். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு தெரியும், கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் இந்த பிசினஸை நீங்க ரன் பண்றதுக்கு, ஓகேங்களா, ரன் பண்றதுக்கு வெளியே இருந்து பேங்க்ல இருந்து ஒரு கடன் வாங்கிருக்கீங்க வச்சுங்க, ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கிருக்கீங்க. மந்த்லி அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000. ஓகேங்களா, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 வச்சுங்க. நம்ம முதல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, டோட்டலா எவ்வளவு சேல் ஆயிருக்கு, 1000 சேல் ஆயிருக்கு. சரிங்களா, 1000 சேல் ஆயிருக்கு. ஸோ 1000 இன்ட்டு 1 சேல் பண்ண எனக்கு எவ்வளவு பெனிஃபிட், 70 ரூபா பெனிஃபிட். சரிங்களா, 1000 இன்ட்டு 70 எவ்வளோ, 70,000 ரூபாய். ஓகேங்களா, ஸோ அந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் போக 70,000 ரூபாய் எனக்கு லாபம். மைனஸ் நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிக்சட் எக்ஸ்பென்சஸை கழிக்கணும். ஓகேங்களா, 25,000 ரூபாய் போகுது. ஸோ எனக்கு எவ்வளவு லாபம் வருது, லாபம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 45,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது. சரிங்களா, இந்த 45,000 வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லைன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நீங்க மந்த்லி டேக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5,000 நீங்க பே பண்றீங்க வைங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 பே பண்றீங்க, 5,000 வந்து டேக்ஸ் பே பண்றீங்க. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, 10,000 5,000 நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் நான் என்ன பண்ணல, இந்த 45,000ல நான் அதை எடுத்துக்கல, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல அது எடுத்துக்கல. ஓகேங்களா, ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது உண்மையாவே இந்த பிசினஸை ரன் பண்றதுனால எனக்கு ஏற்படுற எக்ஸ்பென்சஸ் மட்டும் கணக்குல எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்றது தான். ஓகேங்களா, இந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டோ இல்ல வந்து இந்த சேலரியோ இல்ல இந்த 500 ரூபாய் வந்து பர்ச்சேசிங் ப்ரைஸோ இதெல்லாம் இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கான எனக்கு எக்ஸ்பென்சஸ். ஆனா இந்த டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண டாக்ஸ் போட்டிருக்கு, அடுத்த வருஷம் அவங்க 0 டாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு 0 டாக்ஸ். ஓகேங்களா, இந்த பிசினஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்டும் நான் லோன் வாங்கினால இன்கேஸ் நான் ஓனா பண்ணினா எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஓகேங்களா, இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் இது கிடையாது. சரிங்களா, ஸோ அந்த 2 எக்ஸ்பென்சஸையும் நான் என்ன பண்ணிக்கல, என்னுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னது, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ். இன்ட்ரெஸ்டையும் டாக்ஸையும் கால்குலேட் பண்ணாம வர்ற ஏர்னிங். ஓகேங்களா, ஸோ அது எவ்வளவு எனக்கு வந்து 45,000. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இன்னொன்று இருக்கு ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ். ஓகேங்களா, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்றேன், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கழிச்சிடறேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு எனக்கு 10,000 ரூபாய், டாக்ஸ் நான் கழிக்கல. ஓகேங்களா, அப்போ மொத்தம் எவ்வளோ 35,000 ரூபாய். சரிங்களா, 35,000 ரூபாய் வந்து என்னுடைய இபிடி. ஓகே, இபிட் வந்து 45,000, இபிடி வந்து 35,000 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து என்னது ஃபைனல். 35,000 ரூபாயில இருந்து டாக்ஸ் ஒரு 5,000 கழிச்சிட்டீங்கன்னா 30,000 ரூபாய். ஓகேங்களா, இதுதான் வந்து யாருக்கு போகும், இந்த 30,000 ரூபாய் தான் ஆக்சுவலா இந்த ஓனருக்கு போகும். ஓகேங்களா, ஓனருக்கு போற அமௌண்ட் இந்த 30,000 ரூபாய் தான். சரிங்களா, அப்போ ஷேர் ஹோல்டருக்கு போற அமௌண்ட் இந்த 30,000. சரிங்களா, இந்த கேஸ்ல ஒரு 3 பேர் ஷேர் ஹோல்டர் வைங்க. சரிங்களா, 3 பேர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங், ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங், 3 பேர் ஷேர் ஹோல்டர், 3 ஷேர் இருக்கு. சரிங்களா, அப்போ டிவைட் பை 3. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஷேருக்கு வந்து எனக்கு 10,000 ரூபாய் ஏர்னிங். இதுதான் வந்து என்னது ஏர்னிங் பெர் ஷேர். ஓகேங்களா, ஏர்னிங் பெர் ஷேர்னா சிம்பிள், உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைட் பை டோட்டல் ஷேர். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டோட்டல் ஷேர்ஸ். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் வந்துடும். கம்பெனி அப்படின் போது 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 ஷேர்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம், டிவைட் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து என்னது ஏர்னிங் பெர் ஷேர். ஃபைனலா நம்மளுடைய எய்ம் என்னது, இந்த ஏர்னிங் பெர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா, இந்த லீவரேஜ் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ஏர்னிங் பெர் ஷேரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லீவரேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஏர்னிங் பெர் ஷேரை இன்க்ரீஸ் பண்றது வந்து ஃபைனான்சியல் லீவரேஜ்.
ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஓகேங்களா, சிம்பிள். ஒன்ஸ் நீங்க இதை புரிஞ்சிச்சுன்னா நம்ம மீதெல்லாம் வேகமா பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம லீவர், அந்த லீவரேஜ் அப்படின்றது என்ன சொன்னோம், ஒரு லீவரை யூஸ் பண்ணி நீங்க நார்மலா தூக்குற வெயிட்டை விட அதிகமான வெயிட் ஓகேங்களா தூக்குறது தான் நம்ம என்ன சொல்லணும், லீவரேஜ் அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, ஆடட் பெனிஃபிட். ஸோ இங்க நம்ம ஒரு பர்டிகுலர் ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பிஸ்னஸ்க்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை கொண்டு வர போறோம். அது என்ன அப்படின்னா பாரோடு ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, டெப்ட், லோன் மூலமா நான் பிஸ்னஸை அதிக ப்ராஃபிட்ல நடத்த போறேன் சரிங்களா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஃபைனான்சியல் லீவரேஜ். ஓகேங்களா, ஸோ எ ஸ்ட்ராட்டஜி யூஸ்டு பை பிஸ்னஸ் டு என்ஹான்ஸ் ஏர்னிங் பெர் ஷேர் யூசிங் borrowed funds instead of additional equity. சரிங்களா, இதுதான் வந்து என்னது, ஃபைனான்சியல் லீவரேஜ். ஓகே, ஏர்னிங் பர் ஷேர்னா என்னது, சிம்பிள். ஓகேங்களா, ஷேர் ஹோல்டருக்கு வர்ற ஏர்னிங், அவ்வளவுதான். ஓகேங்களா, யூசிங் borrowed funds. borrowed fundsனா என்ன சொல்றாங்க, லோன் வாங்குற அமௌண்ட். ஓகேங்களா, ஒரு லோன் வாங்கி ஒரு அமௌண்ட்டை நான் அது பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் பண்ண போறேன் இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷனல் ஈக்விட்டி. ஓகேங்களா, திரும்ப கேபிட்டல் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து எடுத்துன்னு வராம லோன் வாங்கி. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10 lakhs வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேங்களா, 10 lakhs வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 3 lakh ப்ராஃபிட் வருது வச்சுங்க. ஓகேங்களா, அந்த இயர் எண்ட்ல உங்களுக்கு 3 lakhs ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்னது, ஓகே, ஏர்னிங் பர் ஷேரு ஒரே ஒரு ஷேர் தான் வச்சுங்க, 10 lakhs. ஓகேங்களா, 3 lakh டிவைட் பை 10 lakhs. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது, என்னுடைய ப்ராஃபிட் ரேஷியோ. இதில் நான் என்ன சொல்லலாம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு, எனக்கு 30% வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, இதே பிஸ்னஸை நீங்கள் வந்து 5 lakhs வந்து லோன் மூலமாகவும் இன்னொரு 5 lakhs வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் ஈக்விட்டி கேபிட்டல் மூலமாகவும் ரன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதே பிஸ்னஸ் தான். அகைன் உங்களுக்கு எவ்வளோ இங்கே ப்ராஃபிட்டு, 3 lakhs வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த 5 lakhsக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் வைங்க. ஏன்னா லோனுக்கு நம்ம என்ன பண்ண, நம்ம லோனுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். சரிங்களா, 10% இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன். ஸோ அப்போ எவ்வளோ வரும் எனக்கு இன்ட்ரெஸ்ட், 5 lakhsக்கு 50,000 வரும். ஓகேங்களா, 50,000 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா, அப்போ ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருது, 2.5 lakhs தான் வந்து எனக்கு ப்ராஃபிட் வருது. 2.5 lakhs. ஆனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 5 lakhs. ஓகேங்களா, ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ, 5 lakhs போட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2.5 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறேன். 50% என்னுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இங்கே 10 லட்சம் போட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், 3 லட்சம் ஏர்ன் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30%, ஏர்னிங் பர் ஷேர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் வச்சிங்களேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எனக்கு வந்து 50%. ஸோ லோன் வாங்கி பண்ணும்போது எனக்கு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, ஒரு லீவரேஜ் கிடைக்குது. சரிங்களா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனான்ஷியல் லீவரேஜ், டெப்ட் மூலமாக. அடிஷ்னலாக நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், இந்த 50,000 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 50,000க்கு நான் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனும் வாங்கிக்கலாம். சரிங்களா, ஆனால் இங்கே இந்த 3 lakhsக்கு ஃபுல்லாகவே நான் டேக்ஸ் பே பண்ணணும். இங்கே 2.5 lakhsக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகேங்களா, இங்கே 2.5 lakhs பண்ணால் போதும், இங்கே 3 lakhsக்கு பண்ணணும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட்டை ஒரு எக்ஸ்பென்சஸாக, பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த டிவிடெண்ட், இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் காட்ட முடியாது. சரிங்களா, ஸோ அதனால 2 பெனிஃபிட் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஈக்விட்டியை நீங்கள் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறத விட பாரோட ஃபண்ட்ஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க, என்னன்னா the cost of borrowed fund is lower than the value generated by additional assets acquired using debt. ஓகேங்களா, the cost of borrowed funds அப்படின்னா என்னது, இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, நீங்கள் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறீங்க, நம்ம 10% சொன்னோம். ஓகேங்களா, லோயர் தென் த வேல்யூ ஜெனரேட்டட் பை அடிஷ்னல் அசெட்ஸ். இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் எதை விட, நமக்கு வர்ற ரிட்டனை விட. சரிங்களா, நம்ம என்ன சொல்கிறோம், 10 lakhக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 lakhs ரிட்டர்ன் வருது. சரிங்களா, அப்போ 30% எனக்கு வந்து ஆக்சுவலாக ரிட்டர்ன் வருது. ஓகேங்களா, என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs. அதில் எனக்கு 30% ரிட்டர்ன் வருது. இன்கேஸ் இந்த 30% ரிட்டர்ன் வராமல் எனக்கு வந்து ஒரு 8% தான் ரிட்டர்ன் வருது வச்சிங்களேன்,
ஆனா நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10% பே பண்றேன் வச்சுங்களேன், அப்போ இது பெனிஃபிட் கிடையாது. சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எனக்கு வர ரிட்டர்ன் அதிகமா இருந்தா தான் எனக்கு இந்த ஃபைனான்சியல் லீவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அந்த அசம்ப்ஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபைனான்சியல் லிவரேஜ் பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த லோனுக்கு நான் கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எனக்கு வர்ற ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபைனான்சியல் லீவரேஜ் மெக்னிஃபைஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய ரிட்டர்னை மெக்னிஃபை பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து இது என்ன தருதுன்னா ஃபைனான்சியல் ரிஸ்க் தருது. ஃபைனான்சியல் லீவரேஜ் என்னென்ன ஃபைனான்சியல் ரிஸ்க் தருது? ஒன்று வந்து லெண்டர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க அதிகமா டெப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க புதுசா போய் லோன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? டிஃபிகல்ட்டா இருக்கும். அட் சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமா சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோலாம் இதுவாக இருக்குது. சரிங்களா? ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு லோன் கிடைக்காது. இல்லைன்னா நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பே பண்ண வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நெகட்டிவ் இபிஎஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரும் உங்களுடைய ஏர்னிங் பர் ஷேரில் இம்பேக்ட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஈக்விட்டி கேபிட்டல் தான் வந்து என்னது உங்களுக்கு ரிஸ்க் கேபிட்டல். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுடைய ரிஸ்க்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அட்வர்ஸ் ஈவெண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் நீங்கள் வந்து நிறைய லோன் மூலமாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி அட்வர்ஸ் ஈவெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறது இந்த லோன் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? லெண்டர் அவங்களுக்கு நீங்கள் எப்படியும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ், ஓகேங்களா, ஷேர் ஹோல்டருக்கு கம்மியாயிடும். உங்களுடைய ஷேர் ஹோல்டரை வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் பிஸ்னஸை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஃபைனான்ஷியல் லிவரேஜ் எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் பற்றி தான் பேசுகிறாங்க. இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும், இதில் வராது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. டூபாண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி, ஓகேங்களா, டூபாண்ட் அப்படின்ற கம்பெனி இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் அசெட் டிவைட் பை டோட்டல் ஈக்விட்டி. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துங்க. ஈக்விட்டி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு